வணக்கம். நான் திருப்பூரிலிருந்து ஜான் சாமுவேல். ஒரு ஜான் பார்வைக்காக. அன்பிற்கினிய நண்பர்களே, இப்போது 2 நாட்களுக்கு முன்பு தமிழகத்தில் இருக்கக்கூடிய மெட்ரிகுலேஷன் பள்ளி நிர்வாகிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. கடந்த ஆட்சி காலங்களில் அதிகபட்சம் 25 லட்சம் ரூபாய் வரை நாங்கள் லஞ்சம் கொடுத்து தான் அனுமதி பெற வேண்டியிருந்தது, என்ஓசி பெற வேண்டியிருந்தது, ஒப்புதல் பெற வேண்டியிருந்தது. அதெல்லாம் இல்லாமல் இந்த ஆண்டு முற்றிலும் எந்தவித செலவும் இல்லாமல் எங்களுக்கு இந்த ஒப்புதல் சான்றிதழ்லாம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அறிவிச்சிருந்தாங்க. இதுல ஒரு 2, 3 விஷயம் பார்க்கணும். ஒண்ணு கடந்த ஆட்சி காலங்கள்ல இந்த அதிமுக ஆட்சியிலையும், திமுக ஆட்சியிலையும் கல்வித்துறையில இருந்து எவ்வளவு திருடி சம்பாரிச்சிருக்கானுங்கன்னு நினைச்சா தமிழக மக்களுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த மாற்றத்தை நீங்கள் உருவாக்காவிட்டால் தமிழகம் நாசமாய் போயிருக்கும். முதல் நன்றி. 2வது, இந்த லஞ்ச லாவணியங்களை ஒழித்து பள்ளிக்கூடங்கள் நல்ல சிறப்பாக செயல்பட வேண்டும். மாணவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கல்வி ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை இந்த லஞ்சத்தையும் இந்த மற்ற எக்ஸ்ட்ரா ஃபண்டு, கட்சி ஃபண்டு இதெல்லாம் ஒழித்த தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கும், அதை அப்படியே நடத்தி கொடுத்த அன்பு சகோதரர் மாண்புமிகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நன்றி. இதுக்கு எல்லாமே நன்றி சொல்லிட்டோம் சார். இப்போ என்னன்னா, அடுத்து இந்த மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடங்கள் அவங்க கரெக்டா இருக்காங்களா அப்படின்னு அதையும் பார்க்கணும். ரொம்ப நன்றி வேகமா தெரிவிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க வாங்கக்கூடிய கட்டணம் மிக அதிகமான கட்டணம். அதில் அவர்கள் மாற்றத்தை தர வேண்டும். ஏன்னா அரசாங்கத்துக்கு நீங்கள் லஞ்சமாக கொடுக்கல, பணம் கொடுக்கல அப்படின்னா அந்த காசை நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நிச்சயமாக கல்வி கட்டணத்தை குறைக்க வேண்டும். அப்புறம் அரசாங்கம் தொடர்ந்து இவர்களை கவனிக்க வேண்டும். யூனிஃபார்ம்ல காசு, புத்தகத்தில் காசு, ஷூல காசு, எதெல்லாம் காசு சம்பாதிக்க முடியுமோ அதிலெல்லாம் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். முதல்ல அதையெல்லாம் தமிழக அரசு கண்காணிக்க வேண்டும். அடுத்து அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸ்க்கு சம்பளம் ரொம்ப கொடுமை சார். அவ்வளோ வேலை வாங்குறாங்க. அரசு பள்ளி ஆசிரியர்களோடு கம்பேர் பண்ணால் மிக குறைவான சம்பளத்தை தான் அவங்க வாங்கி இருந்தாலும் தன்னுடைய பள்ளிக்கு பெயர் வாங்கி தர வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு நல்ல நிலையான சம்பளத்தை, நல்ல சம்பளத்தை தருவதற்கு அரசு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அப்புறம் நிறைய பள்ளிக்கூடங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டிட வரைமுறைகளை தாண்டி அது விதிமீறலாக அல்லது புறம்போக்கத்தில் கட்டி, நீலை புறம்போக்கில் எல்லாம் பள்ளிக்கூடங்கள் கட்டி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் பார்த்து நீங்கள் எல்லாவற்றையும் வேறு இருக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். எப்படியோ லஞ்ச லாவண்யத்தை ஒழித்து விடுதலை உருவாக்கி கொடுத்த தமிழக முதல்வருக்கு மீண்டும் நன்றி. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறுவனர்களே, நீங்களும் மாறிக்கொள்ளுங்கள். கூடிய சீக்கிரம் அமைச்சர் சொன்ன மாதிரி அந்த கட்டணத்தை பற்றிய விவரங்களை உங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒட்டி வையுங்கள். இல்லை என்றால் உங்களை சரி செய்ய தமிழக அரசு நிச்சயம் சாட்டையை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறேன்.